சரி, கொஞ்சம் சீக்கிரமா நோட்ஸ் எடுங்க. ஏன்னா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு முடிச்சாகணும். இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் போர்ஷனுக்கு மேல வந்துச்சுன்னா நான் பொறுப்புங்க. சரியா? கொஞ்சம் சீக்கிரம். ஓகே. சோ நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம்னா நமக்கு புவியியல் காரணிகள், தமிழ்நாட்டுல வேளாண்மைக்கு ஏற்ற புவியியல் காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோம்னா லேண்ட் ஃபார்ம்ஸ். பேசிக்காவே வந்துட்டு ஒரு நிலத்தோட அமைவிடம் எந்த இடத்துல இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும், அங்க நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கிடைக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு நிர்ணயிக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளைமேட். கிளைமேட்டை பொறுத்து நமக்கு சீசன் டு சீசன் வந்துட்டு நம்ம கிராப்ஸோட கல்டிவேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ அதை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சாயில். ஓகேங்களா? ஸோ சாயில் அப்படிங்கிறப்போ நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். ஒவ்வொரு சாயில்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான கிராப்ஸ் கல்டிவேட் ஆகுது. இந்தியாவுக்கு மொத்தம் எத்தனை சாயில்? 8. தமிழ்நாட்டுக்கு காமனா 6. காமனா வந்து 6 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் 8 டைப்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டுல 5 டைப்ஸ் இருக்கு. எப்படி இந்த சாயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது ஒவ்வொரு இடத்துலயும்? இத்தனை டைப்ஸ் எப்படி பிரிச்சாங்க? பேரண்ட் ராக் வச்சுங்களா, அதோட தன்மையை வச்சு, ஸோ அதோடைய நேச்சர், அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஒவ்வொன்றும் இந்தந்த டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். ஓகே. பிளாக் சாயில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? இக்னிஷியன் ராக்ஸ், பசால்ட், இக்னிஷியன் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? பசால்ட் ராக்ஸ் ஆர் இக்னிஷியன் ராக்ஸ், இதை பொறுத்து தான் உருவாகுது. சரி, ஓகே. ரெட் சாயிலோட நேச்சர் என்ன? அயன் ஆக்சைடு அதிகம் நமக்கு இதா இருக்கு. அலுவியல் சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? பாங்கர் அண்ட் காதர். பாங்கர்னா என்ன, காதர்னா என்ன? ஓல்ட் அலுவியல் சாயில், காதர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சாயில்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் தமிழ்நாட்டில் சேஞ்ச் ஆகும் இடத்துக்கு இடம். சரிங்களா? பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க? இங்க இந்தியாவில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ஃபாலோ பண்ணாங்க? எத்தனை டைப்ல வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க? என்னென்ன டைப்ஸ்? 6 டைப்ஸ். என்னென்ன? சப்சிடென்ஸ், சரி, ஓகே. ஸோ நமக்கு இந்தியா லெவல்ல பாக்குறப்போ 6 டைப்ஸ்ல வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. இதே தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா நமக்கு 3 டைப். இரிகேஷன். சரிங்களா? நீர் பாசனம்ங்கிறது நமக்கு தேவை, அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு தேவை. ஏன்? பெர்னியல் ரிவர்ஸ் இல்லாததுனால. சரியா? பெர்னியல் ரிவர்ஸ் இல்லாதனால நமக்கு வந்துட்டு இரிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இதே வந்துட்டு ட்ரை ரீஜியன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மானாவரி பயிர்கள்னு சொல்லுவோம். ரெயின்ஃபெட் கிராப்ஸ்னா மானாவரி பயிர்கள். இந்த மாதிரி மானாவரி பயிர்கள்னா என்னவா இருக்கும்? எதை கேள்விப்பட்டிருக்கீங்க? சோளம், கம்பு, இந்த மாதிரியானதெல்லாம் வந்து மானாவரி பயிர்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து மானாவரி பயிர்கள். நீர் அதிகம் தேவைப்படாது. தமிழ்நாட்டுல எந்தெந்த பருவ காலங்கள்ல நமக்கு பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க அப்படின்னு. சரி, ஓகே. இந்தியாவை பொறுத்தவரை எத்தனை சீசன்ஸ்? 3 சீசன்ஸ். என்னென்ன? காரி, ராபி, ஜயத். ஓகே. இதுல காரியோடைய மந்த் என்ன? ராபி, ஜயத்,
ஏப்ரல் டு ஜூன். சரிங்களா? சோ இந்த 3 சீசன்ஸ் இந்தியாவுக்கு. சோ இது தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 3 சீசன்ஸ். சரிங்களா? பட் தமிழ்நாட்டுல என்ன டிஃபரன்ஸ் வரும்னா ஹார்வெஸ்டிங் எப்ப பண்றாங்க, சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஷோயிங் எப்ப பண்றாங்க, சரிங்களா, விதை எப்ப நடுறாங்க, எப்ப அறுவடை பண்றாங்க, அதை பொறுத்து 2 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையெல்லாம்? ஆடிப்பட்டம். எந்த மாதிரி எல்லாம் விதைப்பாங்க ஆடிப்பட்டத்துல? எந்த மாதிரியான விதைகள் விதைப்பாங்க? நெல்லு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஃபார்மர்ஸ்? அப்ப தப்பா சொன்னா துரத்தி விட்டுறாங்க. கரெக்டா சொல்லுங்க. ஆடிப்பட்டம் எந்த மாதிரியான சீசன்? ஆடிப்பட்டம்ங்கிறது எந்த மாதிரியான சீசனா இருக்கும்? ஆக்சுவலி சீசன்ல ஆடி மாசம். சரிங்க, அப்படியே உங்களுக்கு எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல சொன்னதான் புரியுது. ஆடி மாசம் அப்படியே வந்துட்டு என்ன இங்கிலீஷ் மந்தா இருக்கு சொல்லுங்க. ஆகஸ்ட். ஓகே. அப்ப அந்த டைம்ல என்ன சீசன் இருக்கும் இந்தியால? என்ன சீசன்? சவுத் வெஸ்ட் மான்சூன். சரிங்களா? இந்தியாவில சவுத் வெஸ்ட் மான்சூன். தமிழ்நாட்டுக்கு சேம் அதே டைம் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டுல மழைப்பொழிவு அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும், குறைஞ்சபட்சம் தான் இருக்கும். அப்ப என்ன மாதிரியான கிராப்ஸ் இந்த டைம்ல போடுவாங்க? மெய்சஸ். மோஸ்ட் ஒன் என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் நட். சரிங்களா? அப்போ நிலக்கடலை அப்பதான் வந்துட்டு விதைக்க ஆரம்பிப்பாங்க. ஆடி, அதுக்கடுத்து ஆவணி, புரட்டாசி ஆர் ஐப்பசியில என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிடுங்க ஆரம்பிப்பாங்க. தெரியுங்களா? சரி, ஓகே. அந்த கிரவுண்ட் நட்டோட சேர்த்து சைட்ல வந்து நிழலுக்காக ஒரு பயிர் வந்துட்டு பயிரிடுவாங்களா? என்ன அது தெரியுமா? பாத்திருக்கீங்களா? கிழங்குங்களா? யாரெல்லாம் கடலை பறிச்சிருக்கீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருக்கா? இருக்குங்களா? அந்த நிழலுக்காகவே அந்த காட்டுல வந்துட்டு ஓரமா போட்டிருப்பாங்க லைனா. லைக் துவரை. சரிங்களா? துவரை செடி இது பண்ணிருப்பாங்க. கிரவுண்ட் நட் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து நிழல் கொடுக்குற லெவல்ல இருக்கும். நெக்ஸ்ட் கிரவுண்ட் நட் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து சோளம் போடுவாங்க. உடனே சோளம் போடும்போது என்ன ஆகுன்னா சோளத்தை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இந்த துவரையும் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து 6 months, கிரவுண்ட் நட் வந்து 3 months. அந்த பேசிக்ல தான் போடுவாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம், இப்போ இருக்கிற டைப்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான முக்கிய பயிர்கள்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேடி. தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அதிகமா நெல் விளைய வாய்ப்பு இருக்கு? தஞ்சாவூர். ஏன்? டெல்டா ரீஜியன். ஓகே. தஞ்சாவூர்ல வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்கு. என்னது? தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம். எந்த இடம்? ஆடுதுறை. சோ ஆடுதுறை இடத்துல இருக்கு. சோ நம்ம தமிழ்நாடு லெவல்ல பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? பேடி. பேடிங்கிறது என்ன டைப் ஆஃப் கிராப்ஸ்? ஃபுட் கிராப்ஸ். பேடிங் புரியல. ஆ இல்ல இல்ல, இது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு, சர்வதேச பயிர் இது. ஓகேங்களா? பேடி கல்டிவேஷன்ல வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் யாரு? சைனா. சோ அது இன்டர்நேஷனல் லெவல். சரிங்களா? பட் நமக்கு வந்து பாக்குறப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபுட் கிராப்ஸ் இதுல வந்து நமக்கு மேஜரா தெரிஞ்சது என்ன? பொன்னி, கிச்சடி, சம்பா இந்த மாதிரியான மேஜர் வெரைட்டிஸ் வந்துட்டு தமிழ்நாட்டுல அதிகம் காணப்படக்கூடியது. 3 மில்லியன் ஹெக்டேருக்கு நெல்ங்கிறது சாகுபடி பண்ணிட்டு வந்துருக்கு.
சோ அதுல மேஜரா யார் யாருன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி. இது எல்லாமே டெல்டா ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நெல் சாகுபடி அதிகம் பண்றாங்க. சரிங்களா? சோ வேர்ல்ட்லயே வந்துட்டு பேடி ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு சைனா, செகண்ட் யாரு? இந்தியா. சோ இந்தியா வந்துட்டு செகண்ட் பிளேஸ். இந்தியால யார் ஃபர்ஸ்ட்? வெஸ்ட் பெங்கால். இந்தியால வெஸ்ட் பெங்கால் வந்து ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட். நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா? சோ பேடி கல்டிவேஷன்ல வந்துட்டு தஞ்சாவூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கனால எதுங்க? சோ அப்படி லைனா வருது பாருங்க. ஓ ஓகே, தெரியல, நான் பார்த்து சொல்றேன். சரிங்க, சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல அதிக நெல் ப்ரொடக்ஷன் அதிகம் இருக்கிறதுனால கிரானரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி நம்ம தஞ்சாவூரை சொல்றோம். தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் located in தஞ்சாவூர், TRRI. ஸோ எங்க இருக்கு? ஆடுதுறையில, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ எப்போ வந்துட்டு நமக்கு நிறுவனாங்க அப்படின்னு பாக்குறப்போ 1985 ஏப்ரல். ஸோ மில்லட்ஸ் பாக்குறப்போ கிட்டத்தட்ட நமக்கு 1/3 ஆஃப் ஹியூமன் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு மில்லட்ஸ் தான் வந்துட்டு உணவா இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதுல என்னென்னு பார்த்தோம்னா சோகம், ராகி, பஜ்ரா இதெல்லாம் வந்து நமக்கு மேஜர் மில்லட்ஸா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா ட்ரையர் ஏரியாஸ்லையும் கோஸ்டல் பிளைன்ஸ்லையும் தான் நமக்கு இது இதுவா காணப்படும். சரிங்களா? இரிகேஷன்ஸ் தேவைப்படாத இடங்கள்ல. ஸோ நமக்கு மேஜரா பார்த்தோம்னா சோளம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கோயம்புத்தூர் பிளாட்டியூல அதிகமா வளரக்கூடியது. சரிங்களா? கோயம்புத்தூர் பீடபூமி, கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, இதெல்லாம் சேர்ந்தது கோயம்புத்தூர் பிளாட்டியூ. ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இதெல்லாம் சேர்ந்ததுதான் கோயம்புத்தூர் பிளாட்டியூ. ஸோ நமக்கு சோளம் அப்படிங்கிறது ஃபுல்லா கோயம்புத்தூர் பிளாட்டியூல அதிகம் காணப்படுது. அது போக நமக்கு ராகி அப்படிங்கிறது எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், தர்மபுரி, வேலூர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதுலதான் ராகி வந்துட்டு அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றாங்க. யாரெல்லாம் ராகி பார்த்திருக்கீங்க? மில்லட்ஸா இல்ல செடியா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பஜ்ரா. பஜ்ரா என்னது? கம்பு. சரிங்களா? சோ கம்பு எங்கெங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர், சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இங்கெல்லாம் அதிகம் காணப்படுது. சோ இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2018 என்ன செலிப்ரேட் பண்ணாங்க? 23 என்ன செலிப்ரேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டது இல்ல. 2018 நம்ம இந்தியாவில வந்துட்டு நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், ஓகேங்களா, தேசிய திணை ஆண்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. சரிங்களா? இதுவே போன வருஷம் 2013 என்ன ஆச்சுன்னா சர்வதேச திணை ஆண்டு அப்படின்னு சொல்லி மோடி அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். பல்சஸோட யூசேஜ் என்ன? மேஜரா புரோட்டீன்ஸ். ஓகேங்களா? புரோட்டீன்ஸ்க்காக தான் நம்ம பருப்பு வகையில யூஸ் பண்றோம். ஸோ அதுல என்னென்ன யூஸ் பண்றோம்? பெங்கல் கிராம், பிளாக் கிராம், கிரீன் கிராம், கோபியா, ஹார்ஸ் கிராம் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இதுல யாராவது தெரியாது ஏதாவது இருக்கா? என்னது? தட்டைப்பயிறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட்டைப்பயிறு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
என்னாச்சு? கொண்டக்கடலையா? சுண்டலுங்களா? பிளாக் கிராம்ங்கிறது என்னது? உளுந்து, மொத்தமாவே உளுந்து. ஓகேங்களா? பிளாக் கிராம். சரி பாத்துக்கலாம். சரிங்க. சரி ஓகே. சோ பெரும்பாலும் பார்த்தோம்னா நமக்கு பல்சஸ் அப்படிங்கிறது ட்ரை ரீஜியன்லயும் வித்தவுட் இரிகேஷன்லயும் வளரக்கூடியது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ட்ரை ரீஜியன்ல வளர்றது திணை வகைகள், மில்லட்ஸ். மில்லட்ஸ் பார்த்தோம். சோ அதுக்கு அடுத்து நமக்கு பல்சஸ், அதுவும் வந்து ட்ரை ரீஜியன்ல வளரக்கூடியதுதான். சோ பார்த்தோம்னா நமக்கு மில்ட் கோல்ட் கிளைமேட். ஓகேங்களா? ரொம்பவும் கோல்டு அதிகமா இருக்கக்கூடாது. இந்த வசந்த காலம்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. எந்த டைம் அது? ஸ்ப்ரிங் சீசன். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வளரக்கூடியதுதான். அந்த டைம் ஆஃப் பீரியட்ல தான் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அதிகமா மழை பொழிவு இருக்கக்கூடாது. மாடரேட் ரெயின்ஃபால்ஸா தான் இருக்கணும். ஏன்னா தி பல்சஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அந்த பிளாக் கலர்ல வந்துட்டு இந்த லைக் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த பூசணம் பிடிச்சதா ஏதோ சம்திங் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடும். ஸோ அது அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பல்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படக்கூடியது. கவனிச்சிங்களா? அந்த பல்சஸ் எடுத்தது போக அந்த மேல இருக்க தோல் எல்லாம் வந்துட்டு ஆடு மாடுகளுக்கு தீவனமா பயன்படுத்துவாங்க. அந்த செடிகளை கூட பயன்படுத்துவாங்க காய வச்சு. ஸோ அது தீவனமாகவும் நமக்கு பயன்படும். மோஸ்ட்லி நமக்கு எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர். எக்ஸப்ட் பார்க்கலாம். அதாவது கண் இங்கேயும் காது இங்கேயும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கவனிங்க. சோ நமக்கு இந்த மாநில இதெல்லாம் தவிர சரிங்களா? ஏன் இங்கெல்லாம் ஏன் என்ன பிரச்சனை? சென்னை வந்துட்டு நமக்கு டிராபிக்கல் ஜோன்ஸ். ஓகேங்களா? அதாவது ரொம்ப வெப்பமண்டலம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நமக்கு என்ன சொன்னாங்க? மாடரேட் ரெயின்ஃபால், மாடரேட் கூல் கிளைமேட்ல தான் இருக்கணும். சரிங்களா? சோ இங்க வளர்த்த முடியாது. நீல்கிரிஸ் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஓவர் கூலிங். ஓகேங்களா? அதனால கன்னியாகுமரி ஷீஷோர் ஏரியா. சரிங்களா? ஷீஷோர் ஏரியா அதிகப்படியான காற்று வந்துட்டு அந்த கிளைமேட்டை ஸ்டாண்டர்டா வச்சிருக்க சொல்லி விடாது. ஓகேங்களா? கடல் பகுதிங்கிறதுனால லேண்ட் பிரீஸும் சி பிரீஸும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால எஸ்பெஷலி இந்த ஏரியாவை தவிர மீதி இருக்கிறதுலாம் மெயினாவே வந்துட்டு மில்லட்ஸ் அண்ட் கிராம்ஸ் பார்த்தோம்னாலே மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ் பார்த்தோம்னாலே கோயம்புத்தூர் தான். சரிங்களா? கோயம்புத்தூர் சரௌண்டிங் முழுக்க முழுக்க நமக்கு வந்துட்டு அதிகப்படியான நீர்ப்பாசனங்களை பயன்படுத்தி பண்ற தாவரங்களை விட பயிர் வகைகளை விட நமக்கு மில்லட்ஸும் பல்சஸும் தான் அதிகம் வந்து இருக்கும். சரிங்களா? இங்க வந்து அதிகமா வாழை தான் வந்து தண்ணியை யூஸ் பண்ணி பயன்படுத்துறது. அதுவுமே வந்து இந்த பவானி ஆற்றங்கரை ஓரமா இருக்கிறவங்க தான் அதிகம். சத்தியமங்கலம், புளியம்பட்டி இந்த மாதிரி ஏரியாஸ் தான் அதிகம் இது பண்ணுவாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல அதிகம் என்னன்னு பார்த்தோம்னா பெங்கால் கிராம். ஓகேங்களா? சோ பெங்கால் கிராம்னா என்ன? சரி எல்லாத்துக்கும் வந்துட்டு இது வந்து ஆர்டரா எழுதி வச்சு பக்கத்துல தமிழ் டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிச்சு இது பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வேலூர் அண்ட் கன்னியாகுமரி. இங்க என்ன பார்த்தோம்னா ரெட் கிராம். ரெட் கிராம்னா துவரம் பருப்பு. சரிங்களா? துவரம் பருப்பு. அடுத்து வந்துட்டு நமக்கு கிரீன் கிராம் அண்ட் பிளாக் கிராம் ப்ரொடியூஷன்ல திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு கிரீன் கிராம் அண்ட் பிளாக் கிராம் இதுல முன்னோடியா இருக்காங்க. ஸோ நமக்கு ஹார்ஸ் கிராம்ல பார்த்தோம்னா தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி, ஆல்சோ சேலம். சரிங்களா? இந்த மூணு பகுதியுமே ஹார்ஸ் கிராம்ல இதா. இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா வீட்டுல? ஹார்ஸ் கிராம் சீட்ஸ். சோ ஆயில் சீட்ஸ் பாக்குறப்போ இதெல்லாம் ஆயில் சீட்ஸ் கிரவுண்ட் நட், கோகனட், நெக்ஸ்ட் சன்ஃபிளவர், பாதாம், எள்ளு, கடுகு, ஆலிவ். ஸோ இதெல்லாம் நமக்கு எண்ணெய் வித்துக்கள், ஆயில் சீட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. சரி ஓகே. இந்தியாவில்
ஆயில் சீட்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட்? ஆயில் சீட்ஸ்ல இந்தியால யார் ஃபர்ஸ்ட்? குஜராத். ஓகே, இந்தியால ஆயில் சீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாருன்னா குஜராத். ஓகே, இந்தியா வேர்ல்ட்ல எத்தனாவது? செகண்ட் பிளேஸ். கரெக்டா? கிரவுண்ட் நட்ல மட்டும்தான் இந்தியா செகண்ட் பிளேஸ். ஓகேவா? ஓவராலா வந்து ஆயில் சீட்ஸ்ல கிடையாது. கிரவுண்ட் நட்ல மட்டும் இந்தியா செகண்ட் பிளேஸ். பட் இந்தியால ஆயில் சீட்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம்னா குஜராத். ஓகேங்களா? ஏன்னா ஆயில் சீட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ட்ரை ரீஜியன்ல வளரக்கூடியது தான். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்தியா லெவல்ல பாக்குறப்போ ராஜஸ்தான் அண்ட் குஜராத் இதெல்லாம் ஒரு ட்ரை ரீஜியன் தான். பட் ராஜஸ்தான்ங்கிறப்போ நமக்கு டெசர்ட் பிளேஸா இருக்கும். பட் குஜராத் அப்படிங்கிறப்போ இந்த கடற்கரை ஓரமும் இருக்கும், ஒரு சில நதிகளும் பாயக்கூடிய பாசிபிலிட்டிஸ். ஸோ அதனால குஜராத் வந்துட்டு செகண்ட். சரி, ஓகே. ஸோ நமக்கு ஜென்ரலி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆயில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஆயில் சீட்ஸ்ங்கிறது ஃபுட் ப்ரிப்பரேஷன் தவிர வேற எதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன்? அப்போ வேக்ஸ், ஓகே, ஆடு மாடுக்கு உணவா பயன்படுறது. ஸோ அது என்னது? புண்ணாக்கு. ஓகே, கேக்குன்னு சொல்லுவீங்களா இங்கிலீஷ்ல? ஆயில் கேக். ஆயில் கேக் இந்த புண்ணாக்கு. ஸோ அதுக்கு வேற பெயிண்ட், வார்னிஷ், வார்னிஷ்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ சோப்ல கூட யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுல இருக்க கொலஸ்ட்ரால் எடுத்து சோப்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு நாட் ஒன்லி ஃபார் த ஃபுட் ப்ரிப்பரேஷன், இண்டஸ்ட்ரி பர்பஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? மேனுஃபேக்சர் ஆஃப் வார்னிஷ், சோப்ஸ், கேண்டில்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதையும் உபயோகப்படுத்துறோம். சரிங்களா? ஸோ நமக்கு மேஜரா பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டேட்ல கிரவுண்ட் நட் தான் வந்துட்டு மேஜர் ஆயில் சீட். ஓகேங்களா? இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு கிரவுண்ட் நட்ஸ்ல. ஓகேங்களா? கிரவுண்ட் நட் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அதோட சைஸ், அப்புறம் அது வந்து விளையிற தன்மையை பொறுத்து நிறைய டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல. ஸோ இதுல மோஸ்ட்லி இங்க பார்த்தோம்னா நமக்கு வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம் அண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதுல எல்லாத்துலயும் நமக்கு நிலக்கடலைங்கிறது அதிகம் வளரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓரளவுக்கு எங்கெங்கெல்லாம் விளையக்கூடியதுன்னா தருமபுரி, கடலூர், பெரம்பலூர், மதுரை. ஏன் ஓரளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிலக்கடலைக்கு எந்த மாதிரியான சாயில் டைப் தேவைப்படும்? இப்போ ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்பீங்க, ஒரு பிளான்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் தன்னுடைய ஃபுட்டை சேகரிக்கும்? எந்தெந்த பார்ட்ஸ்ல தான் சேகரிக்கும்? லீவ்ஸ், ரூட்ஸ், ஸ்டெம், அப்புறம் பிளான்ட் சேகரிக்காத இடமே கிடையாது. ஓகேங்களா? ஃப்ளவர் கூட ஒரு ஃபுட்ஸ். ஃப்ளவருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம்? வாழைப்பூ. ஃப்ளவர்னு ஒரு வேர்ட்லயே முடியுமேங்க, காலிஃப்ளவர். ஓகே, சோ ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதோட எல்லா பார்ட்ஸ்லயும் ஃபுட் சேகரிக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு கிரவுண்ட் நட் அப்படிங்கிறது எதுல ஃபுட்டை வந்துட்டு சேகரிக்குது? நமக்கு ரூட்ஸ்ல. ஓகேங்களா? வேர் முடிச்சுக்கல்ல வந்து சேகரிக்குது. அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி நேச்சுரல் இருக்கிற சாயில் வந்துட்டு அதுக்கு தேவைப்படும்? நைட்ரஜன் அதிகமா இருக்கணும். ஓகே, புரியல. போரஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இறுகி இருந்ததுன்னா அந்த கடலையை புடுங்க முடியாது. சரிங்களா? சோ அப்போ அந்த மண்ணோட தன்மை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பிளாக் சாயில். கரெக்ட் தான். பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் இந்த ரெண்டுலயுமே வந்து ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். பட் இதுவே நம்ம தருமபுரி, கூடலூர், இந்த பெரம்பலூர் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில பகுதியில் வந்து களிமண் அதிகம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஏரிகள் வந்துட்டு விவசாய நிலங்களா மாற்றப்பட்டிருக்கு இங்கெல்லாம். சரிங்களா? அப்படிங்கிறப்போ களிமண் தன்மை அதிகம் இருக்கிறதுனால இங்க சம் பார்ட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அதுவே இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லா இடத்துலயும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாலும் இந்த மாதிரி பகுதிகளில் கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹார்வெஸ்டிங் டைம்ல டிராக்டரை விட்டு ஃபுல்லா உழுதுருவாங்க. உழுது அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலையே எடுத்துப்பாங்க. சரிங்களா? பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது, டைரக்டாவே கையில அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ அது போக
ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா மைனர் ப்ரொடியூசர்ஸ். ஓகேங்களா? மேஜர் யாரு, மீடியேட்டர் யாரு, மைனர் யாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் கோகனட் வந்து எங்கெங்கன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி. சரிங்களா? இந்த ஏரியாஸ் இரிகேஷன் அதிகம் இருக்க ஏரியாஸ் கோகனட்ஸ். டைப் ஆஃப் கிராப்ஸ். Okay, next one is a sugar cane. So sugar cane in a type of crops. Cash crops. Okay, so major cash crop of the state. Okay, sugar cane production in India எத்தனாவது place? Second place. India யார் first? Uttar Pradesh. Okay, sugar cane வந்து produce ஆகக்கூடிய sugar cane வந்து produce ஆகக்கூடிய நம்மளுடைய cash product என்ன? Sugar. Okay, sugarல இந்தியா எத்தனாவது place? Sugar producerல third place. அப்ப first யாரு? Cuba. Cuba is also known as right. சொல்லுங்க. சர்க்கரை கிண்ணம்னு சொல்லுவாங்க தெரியுமா? bowl of sugar. ஓகேங்களா? so அது கியூபா. ஓகேவா? so நமக்கு sugar can producerல இந்தியா எத்தனாவது பிளேஸ்னா செகண்ட், சுகர்ல தேர்ட். சரிங்களா? சரி, ஓகே. சோ பேசிக்காவே நமக்கு கேஷ் கிராப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செகண்டரி பார்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ நமக்கு இது வந்துட்டு ஆனுவல் கிராப், ஆண்டு பயிர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குறைஞ்சது 7-8 மாசம் வந்துட்டு வளரக்கூடிய ஒரு பயிரிடம். ஓகேங்களா? அதிகப்படியான டெம்பரேச்சரும் வேணும், அதிகப்படியான ரெயின்ஃபாலும் வேணும். எந்த டைப் ஆஃப் சாயில்ஸ்ல வந்து இது நல்லா கல்டிவேட் ஆகும்? வண்டல்மண், வண்டல்மண் அண்ட் பிளாக் சாயில் ரெண்டுலயுமே நல்லா கல்டிவேட் ஆகும். ஓகேங்களா? பிகாஸ் பிளாக் சாயிலா இருந்துச்சுன்னா ஹெவி ரெயின்ஃபால் தேவைப்படாது. சரிங்களா? பிகாஸ் தண்ணி உறிஞ்சிக்கிற தன்மை அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இதே வண்டல் மண்ணில் இருந்தால் ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும். பிகாஸ் நீர் தேக்கி வச்சிருக்க தன்மை ரொம்ப அதுல அதிகமா இருக்கும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரையாகவும் இருக்கணும், நமக்கு வந்துட்டு வெட்டாவும் இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ நமக்கு டிராபிக்கல் ஜோன்ஸ்ல நல்லா மேஜரா வளரக்கூடியது இந்த தாவரம். ஸோ இதுல யாரெல்லாம் வந்து ப்ரொடியூசிங்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருநெல்வேலி. காவேரி எந்த பக்கம்லாம் சுத்திட்டு வருதோ அந்த கரையோரம் எல்லாமே நல்லா வளரக்கூடும். எந்த மந்த்ல ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஜனவரி, டிசம்பர்ல இருந்தே ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்பவே ஹார்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கு ஆக்சுவலி. சரிங்களா? இப்ப வந்து அந்த தோகையெல்லாம் எடுத்து விட ஆரம்பிச்சிருப்பாங்களா? தமிழ்ல படிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு பிளான்டோட லீஃப்க்குமே தனியா ஒரு நேம் இருக்குமே. கரும்போட இலைக்கு என்ன பேரு? தோகை. சரி, தாள் எதுக்கு வரும்? சோ நெல், வரகு இதுக்கெல்லாம் தாள், தாளை, தாளம்பூ. சிக்ஸ்த்ல தானே இருக்கும் தமிழ்ல. ரொம்ப தூரம் போறோம். மடல், தாளை மடல். தென்னை மரம் இப்படிதான் அவுட் ஆவீங்க. ஏன்னா ரெகுலரா கீட்டு இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ தென்னை, பனையெல்லாம் ஓலை. பாக்கு மரம் பார்த்திருக்கீங்களா? பாக்கு மரம் அதோட இலைக்கு என்ன பேரு? அதையே பெண்களோட ஒப்பிடலாம் அந்த இலைய. வேற மாதிரி பக்கமா வந்துட்டீங்க. ஜடை கிடையாது, கூந்தல். ஓகேங்களா? கமுகுன்னு சொல்லுவாங்க, பாக்குன்னு சொல்ல மாட்டாங்க தமிழ்ல, கமுகுன்னு சொல்லுவாங்க. கமுகு தாவரத்தோட இலையின் பெயர் வந்து கூந்தல், அப்படிதான் சொல்லுவாங்க பெண்களோட ஒப்பிட்டு. பிகாஸ் அது பாத்தீங்கன்னா என்ன, இந்த மாதிரி கொத்தாதான் தொங்கிட்டு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த கூந்தல் மாதிரி.
இதே மல்லிகைப்பூ அந்த மாதிரியான இந்த பூக்கும் தாவரத்தோட இலைகளோட பேர் என்ன? தழைன்னு சொல்லுவாங்க. இளதளம் தெரியுங்களா? சோ அது தழை அப்படின்னு சொல்றது வந்துட்டு இந்த பூக்கும் தாவரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அரசு, வேம்பு இதெல்லாம் அதுதான் இலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அரச மரம், வேப்ப மரம், ஆலமரம் இதெல்லாம் தான் இலைன்னு சொல்லுவோம். இருக்கு. மரபு பிழைக்கோ இல்ல தவறான வார்த்தையை தேர்ந்தெடுக்க. ஆக்சுவலி அதுல ஒரு 2 மார்க்ல வந்து இந்த கொஸ்டின் இந்த பேட்டர்ன் வரும். இந்த இலையோட பெயர்கள்லாம் வரும். இலையோட பேர்கள் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கல்ல, சவுண்ட்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். அதோட இந்த பெட்டோட நேம் அதெல்லாமே இதாகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் காட்டன். காட்டன் என்ன டைப் ஆஃப் கிராப்ஸ்? கேஷ் கிராப்ஸ். சோ பேசிக்கா காட்டன் எதுல வரும்? பிளாக் சாயில். சோ அதனாலேயே பிளாக் சாயிலுக்கு என்ன நேம்? பிளாக் காட்டன் சாயில். ஓகேங்களா? கருப்பு பருத்தி மண்ணு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. சோ நமக்கு இது பார்த்தோம்னா நமக்கு வார்ம் அண்ட் ஹியூமிடிட்டி வெதர் கண்டிஷன்ல நமக்கு வளரக்கூடியது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாக்குறப்போ நமக்கு ஸ்டார்டிங்ல பாக்குறப்போ நமக்கு வந்துட்டு ஹியூமிடிட்டி அண்ட் வெதர் வந்து என்ன எப்படி இருக்கணும்? ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது முதல்ல வந்து அந்த நடவு செய்யறதுல இருந்து தாவரம் வந்து வளர்ச்சி அடைகிற வரை ஈரப்பதம் அதிகம் தேவைப்படும். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா ஹார்வெஸ்ட் டைம்ல என்ன ஆகும்னா அதை வந்து ட்ரையா விட்டுருவாங்க. நீர் பாசனம் செய்ய மாட்டாங்க. ஏன்? எதனால? அந்த பருத்தியோட ஃபிளவர் காஞ்சி வெடிக்கணும். சரிங்களா? அப்போ ட்ரையா இருந்தாதான் வெடிக்க முடியும். சோ அதனால வந்துட்டு ஸ்டார்டிங் டைம் வந்து நமக்கு ஈரப்பதம் ரொம்ப அதிகம் தேவை. அதே ஹார்வெஸ்ட் பண்றப்போ நமக்கு ட்ரையா விட்டுருவாங்க. சோ நமக்கு மேஜரா பருத்தி தமிழ்நாட்டுல எங்க அதிகம் விளையுது? தமிழ்நாட்டுல எங்க அதிகம் விளையுது? எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே வெளில ஓடி போயிருங்க. சரியா? இதுவரை நான் கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எது, மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எது, எதுக்கு மான்செஸ்டர்னு சொல்றோம்னு யோசனையே வர மாதிரி. ஒவ்வொரு தடவை கேட்கிறப்ப இந்த கொஸ்டின் புதுசாவே இருக்கு. அப்படிதானே? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ கோயம்புத்தூர். ஓகேங்களா? மெயின்லி கோயம்புத்தூர். தமிழ்நாட்டுல வந்துட்டு பருத்தி விளையிறது அதிகம் எதுனா கோயம்புத்தூர். சோ அதனாலதான் கோயம்புத்தூர் வந்துட்டு நமக்கு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? மான்செஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா பருத்தி அதிகம் விளையக்கூடிய உலகத்துல இருக்க ஒரு பகுதியோட பேர். சரிங்களா? உலகத்துல இருக்க மான்செஸ்டர்ன்ற ஒரு பகுதியோட பேர் அது. அதை வந்து நமக்கு தமிழ்நாட்டுல பாக்குறப்போ கோயம்புத்தூர்ல அதிகம் விளையுது. இந்தியாவோட மான்செஸ்டர் இந்தியாவுக்கு மும்பை. ஓகே, இதை இண்டஸ் வேலைக்கு சொல்லியிருப்பார். சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் இது. ஹிஸ்டரியில வரும். லோத்தல், குஜராத். ஓகேங்களா? அவர் எடுக்கல, நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இன்விடியூல இந்த ஒரு கொஸ்டினை திரும்ப திரும்ப. சோ மெயின்லி கோயம்புத்தூர் பிளாட்டியூல நமக்கு அதிகம் வந்து வளரக்கூடியது. அது போக வைகை, வைப்பாறு ரிவர்ஸுடைய பேசின்ஸ்ல அதிகம் வளரக்கூடியது. சோ இது இல்லாம நமக்கு மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் அண்ட் தர்மபுரி இது எல்லா பகுதிகளிலுமே நமக்கு நல்லா வளரக்கூடியது. நம்ம அக்ரிகல்ச்சர் முடிக்கிற டைம்ல எல்லாம் நமக்கு சாயிலு, அதுக்கு முன்னாடி வெதர் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் அப்படியே இருக்கீங்க. அவ்வளவுதான். டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எத்தனை கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் வந்து ஒரு 2 ஐ திங்க். அவ்வளவுதான். ஜியோகிராஃபி ஃபினிஷ். காட்டன் ப்ரொடக்ஷன்ல இந்தியா எத்தனாவது பிளேஸ்? இந்தியால
குஜராத்தா மகாராஷ்டிராவா? அப்படி நோட்ஸ் பரட்டுங்க. கையில தான் ஆன்சர் இருக்கு. குஜராத்க்கு அப்புறம் மகாராஷ்டிரா. பிகாஸ் குஜராத் மகாராஷ்டிரா சைமல்டேனியஸா வருவாங்க, ரெண்டு பேருமே அடுத்தடுத்த இடங்கள்ல இருப்பாங்க, ஒரே மாதிரி தான். 1 or 2 point percentage மட்டும் சேஞ்சஸ் ஆகும். பட் குஜராத் மோஸ்ட். குஜராத் வேற எதுல பஸ்ல இருக்காங்க? ஆயில் சீட்ஸ். இப்பயாவது கம்பேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்டேஷன் கிராப்ஸ். என்னென்னலாம் பிளான்டேஷன் கிராப்ஸ்? டீ, காஃபி, ரப்பர், இது எல்லாமே நமக்கு பிளான்டேஷன் கிராப்ஸ். சரிங்களா? பிளான்டேஷன் கிராப்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் கிராப்ஸ் இருக்கும். என்னது அது? ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். என்னது ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்னா? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், இதெல்லாமே ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஸோ நமக்கு பார்க்குறப்போ மோஸ்ட்லி நமக்கு டீ, காஃபி, கேஷ்யூ, ரப்பர், சின்கோனா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு பிளான்டேஷன் கிராப்ஸோடைய பிளேசஸ் பார்த்தோம்னா அஸ்ஸாமுக்கு அப்புறம், இந்தியாவில் அஸ்ஸாமுக்கு அப்புறம் தமிழ்நாடுங்கிறது டீ ப்ரொடக்ஷன்ல செகண்ட். சரிங்களா? அஸ்ஸாம் தான் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ். ஸோ தமிழ்நாட்டுல எந்தெந்த இடங்கள்ல வந்துட்டு நமக்கு டீ வளர்றதுக்கு பாசிபிள் இருக்கு? ஹில் ஸ்டேஷன்ஸ், எஸ்பெஷலி நீல்கிரிஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இது எல்லா பகுதிகளிலுமே நமக்கு வளர ஆரம்பிச்சு. மேஜரா பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் டீ இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸ்டர்ன் காட்ஸ் போனீங்க அப்படின்னா காஃபி தான் இருக்கும் மேக்சிமம். காஃபி, காடமம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏற்காடுனா ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி மட்டும்தான். காஃபி அண்ட் பெப்பர், அவ்வளவுதான். ஸோ நமக்கு மேஜரா வந்து பார்த்தோம்னா நீல்கிரிஸ்ல வந்துட்டு டீ ப்ரொடக்ஷன்ங்கிறது ரொம்ப அதிகம். நமக்கு இந்த டீல வந்துட்டு பிராண்டட் டீ எது? அசாமிகா, போராவாது, போகியா, போகியா. அவருடைய தாய் வீடு இது சைனா. சைனால இருந்து பிறந்தவர் தான் போகியா அப்படிங்கிறது, அவர் தான் பிராண்டட் டீ. ஓகேங்களா? இந்தியாவுக்கு சொந்தமானது அசாமிகா. சரி, ஓகே. ஸோ நமக்கு காஃபி பிளான்டேஷன் வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டுலயுமே காணப்படுதுங்கிறாங்க. பட் மேஜரா பார்த்தோம்னா நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ்ல தான் கொஞ்சம் அதிகம் காணும். சரிங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ்ல பெரும்பாலும் வந்து டீ தான் அதிகம் காணும். ஸோ எங்கெங்க எடுத்து பார்த்தோம்னா திண்டுக்கல், மதுரை, தேனி அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஈஸ்டர்ன் காட்ஸோட ஸ்லோப்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ ஏற்காடு, கொல்லிமலை, கொடைக்கானல் இதெல்லாம் பாக்குறப்போ காஃபி பிளான்டேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? ஐ திங்க் இப்போ போனீங்கன்னா இந்த சீசன்ல வந்துட்டு அதோட விதைகள் வந்து முத்துறதுக்கு ஆரம்பிக்கும். லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் 2 months முன்னாடி வந்துட்டு ஃப்ளவர் வந்து உருவாக ஆரம்பிச்சு. இப்போ ஒண்ணு கிரீனிஷா இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு ரெட்டிஷா இருக்கும் இப்போ போனீங்கன்னா இந்த டைம்ல. ஸோ தமிழ்நாடு வந்துட்டு செகண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி. ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னா கர்நாடகா. டீல ஃபர்ஸ்ட் யாரு இந்தியால? அஸ்ஸாம். செகண்ட் யாரு? தமிழ்நாடு. காஃபில ஃபர்ஸ்ட் யாரு? கர்நாடகா. செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு. ஸோ டீ காஃபில நம்ம செகண்ட் பிளேஸ் எப்பவுமே தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ ரப்பர் பிளான்டேஷன் வந்துட்டு கன்னியாகுமரியில காணப்படும். சரிங்களா? இந்தியாவில ஃபர்ஸ்ட் ரப்பர் பிளான்டேஷன் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? கேரளால தான் முத ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எந்த வருஷம்? 1902 அப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நமக்கு கன்னியாகுமரி தான் ரப்பர் பிளான்டேஷன்ல ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்போ பெப்பர் அப்படிங்கிறது நமக்கு வெட் ஸ்லோப் ஆஃப் ஈஸ்டர்ன் காட் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த பகுதிகளில் காணப்படுது. அதுக்கு அடுத்து முந்திரி அப்படிங்கிறது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அதிகம் காணப்படும். முந்திரி எந்த மாதிரியான பகுதிகள் அதிகம் வளரும்? எந்த மாதிரி ஜோனா இருக்கு?
ரெயின்ஃபால்ஸ், மாடரேட் ரெயின்ஃபால்ஸ், ட்ரையா. சோ பாத்துருக்கீங்கன்னு தெரியல, முந்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாண்டியா இருக்கும், மணல்லாம் கிட்டத்தட்ட மணல் மாதிரி இருக்க ஏரியாக்கள்ல தான் அதிகம் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் 2Kவா? இந்த தமிழ்ல அழகின்னு சொல்லி ஒரு படம் பாத்திருக்கீங்களா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா யாரு ஹீரோ? பார்த்திபன், சரிங்களா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த முந்திரி தோட்டம் வந்து ரொம்ப நல்லா அழகா காட்டுவாங்க, சரிங்களா? ஃபுல்லா மணலா இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் தான் முந்திரிங்கிறது கல்டிவேட் ஆகும். முந்திரி பாத்திருக்கீங்களா? அதாவது அந்த பழத்தோட முந்திரி எங்க, அதாவது ஒரு பிளான்ட்ல வந்துட்டு எந்த பார்ட்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும்? ஃப்ரூட்ல. பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து முந்திரி வந்துட்டு அதோட இதுல தான் இருக்கும். அந்த முந்திரி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் தனியா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதோட லீஃபும் நமக்கு ஜாக் ஃப்ரூட்டோட லீஃபும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேம் லுக்ல இருக்கு. நிறைய பிளான்ஸ் பார்த்ததே இல்லை போல. நீங்க எல்லா பாட்டும் பாக்குறீங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா அங்க இருக்க கிராப்ஸும் நம்மளுடைய நார்மல் பிளைன்ஸ்ல இருக்க கிராப்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு பாக்குறப்போ. ஜாக் ட்ரீ எல்லாம் பாத்திருக்கீங்களா? பண்ணியாச்சா? வேர்ல்டுலயே கேரளா தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்துட்டு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ரப்பர் இங்க தான் இந்த மாதிரி தான் கல்டிவேட் பண்ணணும். பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து 1902ல அங்கதான் செட்டப் பண்ணணும். ஆக்சுவலி அந்த டைம் ஆஃப் பீரியட்ல வந்து கிளைமேட் எல்லாமே வந்துட்டு நம்ம கேரளாங்கிறது நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு இந்த பெப்பர். அதுக்காக ஐஎன்எம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் பாத்துட்டீங்களா? பார்க்கல. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் பார்க்கும் போதுலாம் தெரியும் பீப்புள்ஸ் வந்துட்டு எந்த மாதிரியான டைம்ல வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போனாங்க முதல்ல. ஏன்னா நம்ம இப்போ மேஜரா பாக்குறேன் நம்மளோட ஹில் ஸ்டேஷன்ல இருக்க ரோட்வேஸ் எல்லாமே நமக்கு வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துதான். சரி, அவனுக்கு எப்படி அங்க வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுதுங்கிறப்போ ஆக்சுவலி அவன் வந்துட்டு இந்த ட்ரேட்காக நம்மளோட இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில ஸ்டே பண்ணி வந்துட்டு ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷன் அவனுக்கு செட் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த செட் ஆகாத டைம்ல அவனை அதை வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஹில் ஸ்டேஷன் அவன் காண்டாக்ட் பண்ணும்போது தான் ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஏரியா தான் செட் ஆகுது. அங்கங்க இப்போ இந்த ஊட்டி ஏறும்போது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கு, பி லெட்டர்ல வெல்லஸ்லியா சம்திங், வெல்லிங்ஸ்டன். அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தானே, எல்லாரும் அலோ ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு இது பண்ணது. ஆக்சுவலி அந்த ஏரியாவில் இருக்கும்போது தான் யூனோ தட் இந்த அன்னி பெசன்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் அன்னி பெசன்ட், பிபி வாடியா. ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு அங்க வந்து ஒரு டைம் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து கைது பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாம் ஸோ அதோட கிளைமேட் கண்டிஷன் செட் ஆகாம பிரிட்டிஷ் வந்துட்டு இங்க இருந்து நம்ம அங்க மூவ் ஆகும்போது தான் ஹில் ஸ்டேஷன்ல நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பிளான்டேஷன் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாம் அவங்க இது பண்ணும்போதுதான் இந்த ரப்பர் ஃபார்மு, டீ, காஃபி இதெல்லாமே எந்த அளவுக்கு வந்துட்டு அகேன்ஸ்டா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்மளோட மாடர்ன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போனதும் அவங்கதான், அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போனது. இல்லைன்னா நம்ம இன்னமும் அப்படியேதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சின்கோனா. சின்கோனா அப்படிங்கிறது பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஆனைமலை ஹில்ஸ்ல 1060 இருந்து 1250 மீட்டர் ஹைட்ல வந்துட்டு வளரக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு மதுரை ரீஜியன்ல வந்துட்டு காடமம் எஸ்டேட்ஸ், ஏலக்காயெல்லாம் வந்துட்டு அதிகம் மதுரை ரீஜியன்ல கிட்டத்தட்ட 915 இருந்து 1525 மீட்டர் ஹைட்ல நமக்கு வளரக்கூடியது. ஸோ நமக்கு இந்தியாவிலேயே வந்துட்டு நமக்கு தேயிலையில
டீல வந்துட்டு ரொம்ப பிராண்டட் டைப்பா இருந்தது முதல்ல என்னன்னா நமக்கு டான்டி. ஓகேங்களா, டான்டிங்கிறது தான் ரொம்ப பிராண்டடா இருந்தது. அதாவது வந்து பிக்கஸ்ட் பிளாக் டீ ப்ரொடியூசர் இன் இந்தியா. ஓகேங்களா, நம்மளோட தமிழ்நாடு வந்துட்டு அப்போ நமக்கு இதுல ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம்னா நமக்கு அது இது கிடையாது. சரிங்களா, ஏன்னா அது குளோனிங் மூலமா உருவாக்கப்பட்டது. குளோனல் டீ, இந்த கலப்பு பயிரினம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, லைக் இந்த ரோஜால பண்ணுவாங்க பாருங்க, ஒரு ரோஜாவை எடுத்து அதோட தண்டை கீறிட்டு இன்னொரு தண்டை வச்சு அப்படி கட்டி வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு குளோனிங்ல உருவான ஃபர்ஸ்ட் டீனா நமக்கு இதுதான் டான்டியா. ஓகேங்களா, சின்கோனாங்கிறது நமக்கு ஒரு டைப் ஆஃப் ட்ரீங்க. இந்த உட் பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்தணும்ல, உட் பர்பஸ் அதோட பட்ட மெடிசனுக்காக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சின்கோனா. நமக்கு வந்து தண்ணி அதிகம் தேவைப்படும், வாட்டர் அதிகம் தேவைப்படும், ஆனா தண்ணி தேங்கி நிற்க கூடாது. கண்டிஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா, டீ அண்ட் காஃபிங்கிறப்போ நமக்கு வந்து தண்ணி அதிகம் தேவைப்படும், வாட்டர் அதிகம் தேவைப்படும், ஆனா தண்ணி தேங்கி நிற்க கூடாது. இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப கோல்டா இருக்கணும். பட் ஆனா பார்த்தோம்னா ஆஃப்டர்நூன் டைம் ஹை ஹீட் தேவை. டெம்பரேச்சர் வந்து அந்த பிளான்ட்டுக்கு மட்டும். அந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ்ல நம்ம பார்க்கறப்போ நம்மளால அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியாது. பட் மதிய டைம்ல வந்துட்டு அதோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகபட்சம் தேவை. பட் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தோம்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப கூலா இருக்கணும். அதே ஹார்வெஸ்ட் பண்ற டைம்ல பார்த்தோம்னா ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும். அது எஸ்பெஷலி இந்த காஃபிக்குலாம் வந்துட்டு ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கணும். ஏன்னா காஃபியோட அந்த விதையும் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் அந்த ஃபிளவர். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு கிரீன் கலர்ல வந்துட்டு லைக் கிட்டத்தட்ட இந்த திக்னஸ் தான் இருக்கும். இந்த திக்னஸ்ல ஒரு கிரீன் கலர்ல வந்துட்டு ஹார்டா ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்து அப்படியே அது ரெட்டா இதாகிட்டு உள்ள இருக்க சீட்ஸ் மட்டும் தனியா வெளியில இது பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ரீஜன் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கணும். பட் எந்த ரீசனுக்காகவும் கீழே இருக்க லேண்ட் வந்துட்டு ட்ரை ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது கிளைமேட்டிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஸோ மேஜர் கிராப்ஸ் இந்தந்த மாதிரி கல்டிவேட் ஆகுது தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் கால்நடை வளர்ப்பு. ஸோ என்ன சொல்லியிருக்கேன், வாட் இஸ் மீன் பை அக்ரிகல்ச்சர்? Cultivation of crops. சோ அதாவது தாவர விவசாய நடைமுறைகள் மட்டும் கிடையாது, அது போக கால்நடை வளர்ப்பும் வந்துட்டு நமக்கு வேளாண்மையை சேர்ந்ததுதான். சோ அப்படிங்கிறப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லைஃப் ஸ்டாக்ஸ், அனிமல் ஹஸ்பண்டரி. சோ நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே வந்துட்டு நமக்கு எக்கனாமிக்கல் சப்போர்ட்டா இருக்கு. சரிங்களா, எந்த மாதிரி டைம்ல லைஃப் ஸ்டாக்ஸ்லாம் எந்த மாதிரி டைம்? எஸ், அதாவது ஹார்வெஸ்டிங் பண்ண முடியாத கிளைமேட் அண்ட் சிச்சுவேஷன்ல நமக்கு லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மருடைய எக்கனாமிக்கல் சப்போர்ட்டா நமக்கு ஆல்ரெடி காணப்படும். சரிங்களா, சோ தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா மொத்தம் 88,92,473 கால்நடை வளர்ப்புகள் காணப்படும். சரிங்களா, இதுல எல்லாமே அடங்கும். பசு, எருமை, ஆடு, மீன், இந்த மாதிரி எல்லாமே. சரிங்களா, சோ அதுல கிட்டத்தட்ட ஷீப்னா என்ன, செம்மறியாடு. செம்மறியாடு மட்டும் நமக்கு 47 லட்சம். இதே கோட்ஸ் பார்த்தோம்னா சரி ஒரு கன்க்ளூட் பண்ணுங்க, மொத்தமா சேர்த்து இதெல்லாம் எவ்வளவு? அது என்னது?
கோழி வகைகளா? அதாவது இது வந்து பார்த்தோம்னா காமனான வகைகள். சரிங்களா? இப்ப ஆடுன்னு எடுத்துக்கிறப்போ நிறைய வகைகள் நீங்க சொல்லுவீங்க, கோழின்னு எடுத்துக்கிறப்போ நிறைய வகைகள் சொல்லுவீங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா எப்படி சொல்றது, இப்போ நெல் அப்படிங்கிறது ஒண்ணு. சரிங்களா? அதுல பலவிதமான டைப்ஸ். சரிங்களா? அத்தனையும் கம்பைல் பண்ண முடியாது. சரிங்களா? சோ மொத்தமா கால்நடைகள் அப்படின்னு சொல்லும் போது மேஜரான டைப்ஸ் எதெல்லாம் பயன்படுத்துறோமோ அதனுடைய மொத்த எண்ணிக்கைகள். சரிங்களா? இதுல நம்ம தனிப்பட்ட முறையில செம்மறி ஆடு அப்படின்னு போனோம்னா அதோட வகைகள், கோட்ஸ்ன்னு போனோம்னா அதோட வகைகள், அது போக நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய விலங்கினங்களும் பறவை வகைகளும். சரிங்களா? நீங்க சொல்ல வாத்து, கோழி, மொத்தமா அதை செய்த விலங்கினங்களுக்குள்ள வந்துடும். சரிங்களா? சோ பொதுவா வந்துட்டு உயிரினங்கள் அப்படின்னு பிடிக்கிறப்போ விலங்கினங்களுக்குள்ள அதுவும் வந்துடும். சோ மீதி எல்லாம் சேர்த்து மொத்தமா கவ்விய வரலையா பின்னாடி வரும். அதான் ஒருத்தர் கவு வரலன்னு சொன்னாங்க, ஒருத்தர் வாத்து வரல சொல்லி சொல்லுங்க, ஒருத்தர் முயல், எல்லாமே சொல்லுங்க. So the first one is goat. So ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்தியா லெவல்ல பாக்குறப்போ கோட்னா என்னன்னு சொன்னோம், புவர் மேன்ஸ் கவ், அதாவது ஏழையின் பசு அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய ஆடுங்கிறது. சோ நமக்கு மோஸ்ட்லி பாக்குறப்போ ட்ரை லேண்ட்ல, அதாவது புன்சை நிலங்கள்ல வளரக்கூடிய ஒரு விலங்கினம். ஏன் இதை நன்சை நிலங்கள்ல வளர்த்த முடியாது? மேய்ஞ்சு விட்டுட்டு போயிடும். சரியா? நம்மளால அக்ரிகல்ச்சர் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால ட்ரை ரீஜியன்ல நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டாக்ஸ். ஸோ அது போக வேற இந்த ஆடுங்கிறத எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா வந்துட்டு கால்நடைகள் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி பசு, எருமை, இந்த மாதிரி விலங்கினங்களை தான் முதல்ல சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி விலங்கினங்களை வளர்த்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இல்லாத இடங்கள்லயும் மெயின்டைன் பண்ண முடியாதவங்களும் சூஸ் பண்றதுதான் நம்மளுடைய கோட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட்டபிள். அது மட்டும் இல்லாத நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்போ நிறைய பேர் யூடியூப்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்ஜினியர் வேலையை விட்டுட்டு ஆடு வளர்த்த ஆரம்பிச்சிட்டாரு, கவர்மெண்ட் அதிகாரி வந்துட்டு பல லட்ச ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு லட்சக்கணக்கில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு. ஸோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. சரிங்களா? பட் அதுலயுமே ரிஸ்க் இருக்கு. செட்டப்ஸ் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ராசஸ்ல ஏறணும். சரிங்களா? அது இல்லாத கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. சரிங்களா? இதே வந்து வெள்ளாடு அப்படின்னா அதுக்கு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் தேவைப்படும். இதே செம்மறி ஆடுனா ஒரு டைப் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் மெரைன் ஃபிஷிங். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுல, ஸோ தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் எவ்வளோ? 1706. 1076. வேற? சரி, இந்தியாவுடைய மிகப்பெரிய கடற்கரை கொண்ட மாநிலம் எது? குஜராத். சோ குஜராத்துக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு. சரிங்களா? கிட்டத்தட்ட 1076 கிலோமீட்டர் நீளமுடையது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கோஸ்டல் லைன்ல கண்ட்ரில பாக்குறப்போ 13% நம்ம தமிழ்நாடு. சரிங்களா? சோ நமக்கு நம்ம ஸ்டேட்டுடைய கோஸ்டல் ரீஜியனுடைய ஏரியா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 0.19 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? இதுல மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் ஃபேவரா இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தோம்னா 41,412 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது மட்டும் தான் மீன் பிடிக்க நமக்கு சப்போர்ட்டா இருக்கு.
ஸோ மெரைன் ஃபிஷிங்ல நம்மளும் லீடிங் ஸ்டேட் தான். ஓகேங்களா? உள்நாட்டு மீன் பிடிக்கிறதுல அதிக ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது ஆந்திரா. இதே மெரைன் ஃபிஷிங்ல கேரளா. இந்தியா லெவல்ல மெரைன் ஃபிஷிங் கடல் மீன் பிடிப்புல முதலிடத்துல இருக்குது யாருன்னா கேரளா இந்தியா லெவல்ல. இதே உள்நாட்டு மீன் பிடிக்கிறதுல ஆந்திரா. சரி, காமனா ஃபிஷிங்ல காமனா ஃபிஷரிஸ்ல இந்தியால யார் ஃபர்ஸ்ட்? ஆந்திரா. காமனா ஆந்திரா. சரிங்களா? So marine fishing வேர்ட்லயே இருக்கு. வாட் இஸ் மீன் பை மெரைன் ஃபிஷிங்? கடல் பகுதிகள். சரிங்களா? கடல் பகுதி பெருங்கடல் பகுதிகளில் போய் நம்ம மீன் பிடிக்கிறதா மெரைன் ஃபிஷிங் சொல்லுவோம். சோ கடல் பகுதி பெருங்கடல் பகுதியில எப்படி போய் நம்ம மீன் பிடிப்போம்? போட்ஸ், ஷிப் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம போய் மீன் பிடிப்போம். சோ அந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தி ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஷீஷோர் லைனுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறது தான் நம்மளுடைய மெரைன் ஃபிஷிங்னு சொல்லி சொல்றது. சரிங்களா? சோ இந்த மெரைன் ஃபிஷிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 20ல இருந்து 30 மைல் டெப்த்துக்குள்ள கீழே போகும். சரிங்களா? ஆழம், அந்த ஆழத்துல போய் பிடிக்கிறது தான் மெரைன் ஃபிஷிங் அப்படிங்கிறது. சோ அதனாலதான் அது வந்து ஆஃப் ஷோர் ஃபிஷிங்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆழ்கடல் மீன் பிடித்தல் அப்படின்னுட்டு. சோ நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷிங்ஸ் வந்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ கிட்டத்தட்ட இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு மெரைன் ஃபிஷிங்ல 40% வந்து ரோல் பண்றாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல. யாரோடதுங்க? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 363 ஃபிஷிங் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் 363 ஃபிஷிங் லேண்டிங் சென்டர்ஸ். சரிங்களா? அது போக கிட்டத்தட்ட நமக்கு இங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2007-8 கணக்கெடுப்பின்படி 72,644 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் மேஜர் ஹார்பர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 3 மேஜர் ஃபிஷிங் ஹார்பர்ஸ். மீன் பிடிக்கிற துறைமுகங்கள்னு பாக்குறப்போ மெயினா 3 துறைமுகங்கள். அது போக மீடியம் ஃபிஷிங் ஹார்பர்ஸ் பார்த்தோம்னா அது மொத்தம் 3. ஸோ அது போக ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் பார்த்தா 363. இந்த ஹார்பர்ல பிடிக்கிற மீன்கள் எல்லாம் வந்து எங்கெங்க லேண்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறப்போ 363 இடங்கள்ல லேண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்லேண்ட் ஃபிஷிங்ஸ். ஸோ இன்லேண்ட் ஃபிஷிங்ஸ்னால என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆறுகள், ஏரிகள், குளங்கள், பண்ணைகள் இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு மீன் பிடிக்கிறது தான் இன்லேண்ட் ஃபிஷிங்ஸ் சொல்லி சொல்றது. அதுலயும் பாருங்க இந்த ஆயிஸ்டர்ஸ் அண்ட் பிரான்ஸ், அதாவது வந்து சிப்பிகள், இறால்கள்னு சொல்றோம்ல, இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நர்சரிஸ்ல வளர்க்கக்கூடிய. சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஆறு ஏரியில வளர்த்தலாம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு கடல்ல காணப்படுறது வேற, அது போக இன்லேண்ட் ஃபிஷரிஸ் நம்மளோட தேவைகளுக்காக நமக்கு நர்சரிஸ் ஃபார்ம் பண்ணி அந்த பண்ணைகள்ல வளர்த்தக்கூடியதுதான் இதெல்லாம். ஸோ மோஸ்ட்லி பாக்குறப்போ எந்த மாதிரி போவாங்க அங்க நமக்கு வந்துட்டு மெரைன் ஃபிஷிங்ஸ் பெரிய பெரிய கப்பல்கள்ல போற மாதிரி இங்க சின்ன சின்ன போட்ஸ், டீசல் போட்ஸ், நார்மல் போட்ஸ் இதுலதான் போய் நமக்கு பிடிப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பாக்குறப்போ இன்லேண்ட் ஃபிஷரிங்ஸ்ங்கிறப்போ நம்ம வளர்த்துக்கிறது தான். சரிங்களா? அது ஒரு டேங்க்ல வளர்த்தலாம். சரிங்களா? ஃபிஷ் பேங்க்ல வளர்த்தலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம எப்படி அதை வந்துட்டு ஹேண்டில் பண்றோம்
அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிளானிங்ஸ் எல்லாம் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லயே கூட நிறைய மீன் வளர்ப்புக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துறது தான் இன்லேண்ட் ஃபிஷிங்ஸ்ங்கிறது. ஸோ இன்லேண்ட் ஃபிஷிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். கிட்டத்தட்ட ஸ்டேட்ல பார்த்தோம்னா 10% வந்து இவங்க மட்டுமே வந்துட்டு ரோல் பண்றாங்க. இதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா கடலூர் அண்ட் சிவகங்கை, அப்புறம் விருதுநகர், இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் செகண்ட் பிளேஸ்ல 9% வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஃபிஷிங் செக்டார்ஸ் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேட் எக்கனாமில 1.25% வந்துட்டு நமக்கு ரோல் பண்ணுது. சரியா? சிலபஸ் ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணுங்க. யார்ட்ல இருக்கு? ஜியோகிராஃபி. நம்மளோட சிலபஸ்ல எத்தனாவது யூனிட்? செகண்ட் யூனிட். சரி, ஓகே. எத்தனை டாபிக் முடிச்சிருக்கோம் சிலபஸ்ல? என்னென்ன முடிச்சிருக்கோம் சொல்லுங்க. சிலபஸ் பார்த்து சொல்லணும் கரெக்டா. இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்கு? டிரான்ஸ்போர்ட், அப்புறம் டிசாஸ்டர். ஸோ இன்னும் ரெண்டு தான் பேலன்ஸ் இருக்கா? ரெண்டு தான். டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லயே பாப்புலேஷன்ஸ் இருந்து உள்ள வந்துடும். ஸோ மொத்தமா டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன்ஸ் இது ஒன்றும், நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டு தான் இருக்கு மெயினா. மேஜரா பார்த்தோம்னா இன்னும் ஒரு 2 to 3 கிளாஸஸ் அதுக்குள்ள முடிஞ்சிடும். சரிங்களா? ஜியோகிராஃபி நியர்லி ஃபினிஷ்டு. எந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் சிலபஸ் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு ரிட்டர்ன் வந்து கேட்கிறப்போ மறுபடியும் லொகேஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிட்டேன். ஏதாவது டவுட்டு, கன்ஃபியூஷனு, புரியலன்னா கேட்டுக்கங்க. இல்ல வேற ஏதாவது வந்துட்டு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறதுன்னு தெரியலனாலும் கூப்பிட்டு கேட்டுக்கோங்கன்னுட்டு. அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே. டிரான்ஸ்போர்ட். வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்போர்ட்? போக்குவரத்துன்னு சொல்லக்கூடாது. நானே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இருக்கு ரெண்டுமே. சரியா? மூவிங் ஆஃப் goods from one place to another place. Okay. Only for goods? Moving from one place to another place, அதாவது living things or non living. ஓகேங்களா? peoples or goods, anything. ஸோ இதுதான் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. ஓகே. டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதன் பயன்படுத்துறதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன? எக்கனாமிக்கல். ஓகே. அதுதான் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எதுக்கு மூவ் பண்ண போறோம்? எக்கனாமிக்கல் பர்பஸ்க்காக. வேற ஃபர்ஸ்ட் விஷயத்தையே விட்டுட்டீங்க. ஃபுட்ஸ்.
ஓகேங்களா? சாப்பாடு, அதாவது இப்ப இருக்கிற கண்டிஷனை மட்டும் யோசிக்க கூடாது. டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறப்போ முத நம்ம எதுக்காக, உணவுக்காக தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். சரி, ஓகே, ஃபைன். ஃபுட்ஸ், எக்கனாமிக், அப்புறம் வேற ட்ரேட், எக்கனாமிக்ஸ். ஓகே, ஃபைன். அதுதான் என்னென்னு கேட்கிறேன். நம்மளோட தேவைகள்ங்கிறப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ல வைக்கிறோம் அந்த தேவைகளை. சாப்பாடுன்னு ஒண்ணு சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு பொருளாதாரம்னு ஒண்ணு சொல்லியாச்சு, அது போக வணிகம்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க. வேற டைம் சேவ் பண்றதுக்காக. இல்ல, டைம்னா என்ன பர்பஸ்க்காக நான் கேட்கிறேன். இப்போ நீங்க டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணி நான் டைம் சேவ் பண்ணணும், டிராவல் பண்ணிட்டு, வாட் இஸ் அ நீட், என்ன தேவை? இண்டஸ்ட்ரிக்ஸ் போறது. ஐடியாஸ் இருக்கு, வெளியில வர மாட்டேங்குது. கரெக்டா? லைக் சரி. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுட். ஓகேங்களா? நம்மளுடைய அடிப்படை தேவை. ஓகேங்களா? தென் ஒன் இஸ் ஷெல்டர். ஓகேங்களா? இருப்பிடத்துக்காக. சோ ஆதி மனுஷன் என்ன பண்ணா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இருப்பிடத்துக்காக தானே வந்துட்டு மாறிக்கிட்டே இருந்தான். நம்மளுடைய ஃபுட்டுங்கிற பேஸ் பண்றப்போ நம்ம ஒண்ணு சொன்னோம், ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம், எரித்து அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ அது என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க, அதோடைய ஃபர்டிலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு வேற இடத்துக்கு போயிருவாங்க. எதுக்காக மூவ் ஆனா, முதல்ல ஃபுட்டுக்காக தான். சரிங்களா? அவனுக்கு தேவையானதை அவன் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக. ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஓகே. சோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா கிளைமேட்டிக் கண்டிஷன். ஓகேங்களா? சோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னோம், ஐஎன்எம்ல பிரிட்டிஷ் வந்துட்டு எதுக்காக வந்து ஹில் ஸ்டேஷனை மூவ் பண்ணா, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் நமக்கு ஒத்துக்காதனால, அடாப்ட் பண்ண முடியாதனால. சோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், வெதர் அண்ட் கிளைமேட்காக. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம்னா எக்கனாமிக். எக்கனாமிக்னு போறப்போ அதுக்குள்ள என்னென்னத்துக்கு போவோம்? ஃபர்ஸ்ட் ஒன் திங்க் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? வேலை வாய்ப்பை தேடி. சரிங்களா? அண்ட் தென் எஜுகேஷன். ஓகேங்களா? படிப்பை தேடி. அண்ட் தென் ஒன் ட்ரேட்ஸ். ஓகேங்களா? வணிகம். இதை சார்ந்து. இது இல்லாம நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணுவோம், என்னன்னா டூரிசம். ஓகேங்களா? டூரிஸ்ட் போறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறது. ஓகே. டூரிசம் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான காரணங்களுக்காக நம்ம டூரிசம் போவோம்? சுற்றுலா. என்னென்ன காரணத்துக்காக? கிளைமேட்காக. ஓகே. வேற எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகே, ஃபைன். எஜுகேஷன் பர்பஸ். சூப்பர். இண்டஸ்ட்ரியல் விசிட். வெரி குட். இண்டஸ்ட்ரியல் விசிட். வேற புரியல அப்படின்னா? ஓகே. சரி, ஓகே. ரிசோர்சிங். ரிசோர்சிங்காக நம்ம டூரிசம் போறோம். டூரிசம்ல நம்மளுடைய சரி, ஓகே, ஃபைன். வேற பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஏன் இந்த பாயிண்ட் யோசிக்க மாட்டேங்கிறீங்க தெரியல. புரியல. ஸ்ட்ரெஸ் பஸ்டிங். ஓகே. ஷாப்பிங். ஓகே. ஷாப்பிங். ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக போறீங்களா? நீங்க டூரிஸ்ட் போயிட்டு வரதுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்களே, அதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் அதுலயே பாதி உயிர் போயிடும். வேற ஓகே, அதான் நீட்ஸ் முன்னே சொல்லிட்டீங்க. டெவோஷனல் பிளேசஸ் எல்லாம் போக மாட்டீங்களா? டூரிசம்ஸ். அதனாலதான் பெண்களை மையப்படுத்தி சொன்னேன், சாமி கும்பிடுறது யாரும். சோ மோஸ்ட்லி டெவோஷனல் பிளேசஸ், தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே டூரிசம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது. அதுதான். அதுக்கு வேற வந்துட்டு மந்த் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். கார்த்திகை என்ன, ஐயப்பன் கோயில். சரிங்களா? தை மார்கழினா முருகர்.
ஸோ இந்த மாதிரி வந்து சீசன் வந்துட்டு காடை வந்து டெண்டருக்கு எடுத்திருப்பீங்க. இந்த டைம்ல மட்டும்தான் நம்ம போய் பார்க்கணும். அந்த டைம்ல வந்து அவர் வந்து கொஞ்சம் மெடிக்கல் லீவ்ல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. டெவோஷனல்ஸ். அப்புறம் பாய்ஸ், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ முடிஞ்சது. ஏன் யாருமே டூர் போறது இல்லையா? ஓ, சொல்ல முடியாத காரணங்கள். சரி சரி, இல்ல நான் காமனா தான் கேட்கிறேன், நான் பர்சனலா கேட்கல. சோ அட்வென்ச்சர் டூர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்வென்ச்சருக்காகவே போவாங்க. அதுவும் வந்துட்டு ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. இன்னும் ஒரு பைக் வாங்கிட்டீங்கன்னா அதை உருவாக்க நம்ம டெஸ்ட் பண்ணதை விட நீங்க பயங்கரமா டெஸ்ட் பண்ணுவீங்க. மைலேஜ் ஆகட்டும், அதோடைய ஃபியூயல் கன்சூம்ஷன் ஆகட்டும், ஸோ எல்லாத்துக்காகவும். ஸோ அட்வென்ச்சர் பேஸ், சரிங்களா? அட்வென்ச்சர். அடுத்து நம்மளோட டெவோஷனல் பிளேஸ். அதுக்கு அடுத்து வந்துட்டு சோசியோலஜி. சோசியோலஜின்னு பாக்குறப்போ நமக்கு என்ன ஆகும்னா, சமூக ரீதியா வந்துட்டு ஒவ்வொரு இடத்த நம்ம வந்துட்டு பார்ப்போம். சமூக ரீதியான்னு சொன்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான இடம் அப்படின்ட்டு. இப்ப இந்த கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த பகுதிகள் வந்து ஒரு பாரம்பரியமான ஸ்தலங்கள். ஸோ அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள, டிராவல் டூரிசம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இதெல்லாம் தனியா இருக்கு. டூரிசம்னு ஒரு தனியா டாபிக் ஒன்று இருக்கு, பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, சரிங்களா? 8th சோசியல் புக்ல டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் போய் பாருங்க. ஏன்னா ஃபுல்லா எல்லாமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனாலதான் ஜஸ்ட் லைக் தட் சிலபஸ்ல இருக்கிறத உங்களுக்கு ஃபாலோ பண்றோம். சிலபஸோட சப்டைட்டில்ஸ் எல்லாம் நமக்கு 6th இருந்து 8th மேஜரா கவர் ஆகும். அதெல்லாம் போய் பாத்துருங்க அதுக்காக. இன்னமும் யாருமே வந்து ஃபுல்லா டெக்ஸ்ட் புக் வாங்கியிருக்க மாட்டீங்களே, நாங்கள தானே? இதே கொள்கையோட இருங்க. நம்ம வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புக்கை தேடலாம். அப்பதான் நமக்கு வந்துட்டு ரியலைஸ் ஆகும் உண்மையா. ஓ, அப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் புக்ல தான் இருந்துச்சா, வாங்கியிருந்தேன்னா வேலை முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. சோ இதெல்லாம் தான் டிரான்ஸ்போர்ட்கான ஒரு அடிப்படை காரணங்கள், சரிங்களா? சரி, ஓகே. டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எந்தெந்த வகைகள்ல நமக்கு நடக்குது? ரோடு, ஏர்வேஸ். ஓகே, ரோடு, ஏர்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், இதெல்லாம் நடக்குது, சரிங்களா? எதெல்லாம் பயன்படுத்தி? பஸ், லைஃப் ஸ்டாக்ஸ், ஷிப்பு, ஓகே, ஏரோப்ளைன்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சு. சரி, ஓகே. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்கான சோர்சஸ் அப்படின்னு பாக்குறப்போ முதல்ல பார்த்தோம்னா நம்மளுடைய வாக்கிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? நம்ம நடக்கிற ஒரு ஃபுட்ஸ்ல இருந்து தான் நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு முன்னாடி லைஃப் ஸ்டாக்ஸ் வச்சு பண்ணணும். அதுக்கடுத்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சரி, ஓகே. ஃபுட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு லைஃப் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு மெஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணமா இருந்த ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தோம், சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான், சரிங்களா? பட் இதுக்கு மேல அது முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், சரிங்களா? அது மாட்டு வண்டி ஆகட்டும், இல்ல ஹெலிகாப்டர் ஆகட்டும், இல்ல பைக் ஆகட்டும், எனிதிங், ஓகேங்களா? சோ இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது யூஸ் பண்றதுக்கு அடிப்படை காரணமாக இருந்த விஷயம் டைம். சூப்பர். சக்கரம், வீலுடைய கண்டுபிடிப்பு, சரிங்களா? சோ அதை வச்சுதான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணலாம், மனுஷனை தாண்டி, ஓகேங்களா? சில விஷயங்கள், பொருட்கள் அடிப்படையா வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த சக்கரம் கண்டுபிடிக்க அடிப்படை காரணமாக இருந்த நிகழ்வு. எப்படி சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க? ஹூஸ் இனோவேட்டட் தி வீல்? யார் அந்த சயின்டிஸ்ட்? சரி, சக்கரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? யூ ஜஸ்ட் ட்ரை. கரெக்டா தான் சொல்ல வந்தீங்க. கரெக்ட். அதாவது வந்துட்டு ஆதி காலத்துல வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு இடம் விட்டு இடம் பெயர்ந்து போயிட்டு இருக்க டைம்ல ஒரு மலைப்பாங்கான பகுதியில இருந்து ஒரு பாறை வந்து உருண்டு வருது அந்த சரிவுல, சரியா? அந்த சரிவுடைய அந்த இடப்பெயர்ச்சி அவன் பாக்குறான், எந்த மாதிரி இது மூவ் ஆகுது அப்படிங்கிறப்போ அவனுக்குள்ள ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன்.
அங்க இருந்த பாறை எங்க இருக்கு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறப்போ கண்டினியூஸா அந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து அவன் தொடர்ந்து பாக்குறப்போ, சோ இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்புல நம்ம ஒரு பொருளை உருவாக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால மூவ் ஆக முடியும். ஆரம்ப காலகட்டத்துல சொன்ன மாதிரி சக்கரத்தோட கண்டுபிடிப்புங்கிறது எடுத்த உடனே போக்குவரத்துக்காக பயன்படுத்த கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி பானை வடிவமைத்தல், சரிங்களா? சோ இதர சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் பயன்பட்டு இருந்தது. அதுக்கு அடுத்துதான் போக்குவரத்துக்கு வந்துட்டு அதை மெதுவா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டுடைய மேஜரான பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ அந்த வீலை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யாருன்னா நம்மளுடைய ஆதி மனிதர்கள். சரிங்களா? ஓகே. சோ திஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னா பேசஞ்சர் ஆகட்டும், கூட்ஸ் ஆகட்டும், அதை ஒன் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நாம எப்படி கொண்டுட்டு போறோம் அப்படிங்கறதான் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா லைஃப் லைன் ஆஃப் அ கண்ட்ரி. ஓகேங்களா? ஒரு நாட்டுடைய உயிர் நாடி அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் நேஷனல் எக்கனாமி. டிரான்ஸ்போர்ட் மூலமா நேஷனல் எக்கனாமிக்கு எந்தெந்த வகையில சப்போர்ட்ஸ் கிடைக்குது, அதுதாங்க அந்த ஜிடிபில டிரான்ஸ்போர்ட் மூலமா கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த வகைகள்ல வருமானம் கிடைக்குது. எக்ஸ்போர்ட்ஸ், ஓகே. வேற எக்ஸ்போர்ட், டூரிசம், ஓகே. வேற ஓ ஆமா, இது வந்துட்டு பொண்ணுங்களுக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் மறந்து போன விஷயம். பசங்க மட்டும் யோசிச்சு சொல்லுங்க. வேற பஸ்ல டிக்கெட் எடுக்கிறீங்களா? இதெல்லாம் கிடையாதா சப்போர்ட்? சரிங்களா? சரி, அவங்கதான் இதை கொஞ்சம் மறந்துட்டாங்க. சரி, ஓகே. சோ அந்த மாதிரி பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறது, சோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போறீங்க, போற வழியில நீங்க டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா நேஷனல் எக்கனாமிக்கு எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணுவீங்க? ஒரு கார்ல போறீங்க, டோல்கேட்ஸ். சோ டோல்கேட்ஸ் பே பண்ணுவீங்களா? சோ அதுவுமே நமக்கு எக்கனாமிக்ஸ்ல வரும். சின்ன சின்ன விஷயம் தான், நம்ம அதை எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு எல்லா பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. சோ இந்தியா இஸ் த வாஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம். சரிங்களா? ஒரு பரந்த போக்குவரத்து அமைப்பை கொண்டதுதான் இந்தியாங்கிறது. பாருங்க. சோ ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன ஆனா பயவுள்ள நடக்க ஆரம்பிச்சான். நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வீல் எப்ப கண்டுபிடிச்சானோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. சோ இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட்ல பிரைமரி டிரான்ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தோம்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ரயில்வேஸ், பஸ், இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? அதுதான் வந்து இந்தியாவுக்கு மேஜரா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட். ஸோ வேர்ல்டுலயே பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 3 மேஜர் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன டிரான்ஸ்போர்ட்ஸ்? லேண்ட், வாட்டர், ஏர், 3 வழியில தான் நம்மளால டிராவல் பண்ண. எப்படி இந்த வீக் டெஸ்ட் எழுத போறீங்கன்னு தெரியல. ஒன் ஆஃப் த பார்ட் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்லி ஆல்ரெடி சொல்லியாச்சு, நமக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது? நெட்வொர்க் ஆஃப் ரோட்ஸ். ஓகேங்களா? நம்மளுடைய பல்வேறு விதமான பகுதிகளை வந்துட்டு இணைக்கக்கூடிய ஒரு பாதையா பயன்படுது. சரிங்களா? அது எதுல பார்த்தோம்னா ரோட்ஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளை நமக்கு இணைச்சு கொடுக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம கண்ட்ரியில காணப்படுது. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம்னா ரோட்வேஸ்.
ஸோ ரோட்னு பாக்குறப்ப என்னென்ன டைப் ஆஃப் ரோட் எல்லாம் இருக்கு? NH, ஸ்டேட், முனிசிபாலிட்டி. ஓகே, இந்த பஞ்சாயத்து ரோட்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டைப்ல இருந்து பெரிய பெரிய டைப் முதற்கொண்டு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைப் ஆஃப் ரோட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஷார்ட், மீடியம், லாங் டிஸ்டன்ஸ்ல நமக்கு நிறைய ரோட்ஸ் இருக்கு. என்ன பண்ணுது? இதெல்லாம் கேரிங் ஆஃப் குட் அண்ட் பேசஞ்சர்ஸ். சரிங்களா? இதை எடுத்து செல்றதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி இந்த ரோட் ரேஸ்ன்னு பாக்குறப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமா கொண்டு போகணுங்கிறப்போ நமக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி பாக்குறப்போ மெயின்டைன் பண்றது வந்துட்டு பாக்குறப்போ கம்பேர் டு அதர் டிரான்ஸ்போர்ட்டை விட மெயின்டெனன்ஸ் வந்து இதுல கொஞ்சம் கம்மி. சரிங்களா? ஸோ அது போக நமக்கு என்னென்ன இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்னென்ன பகுதிகளை இணைக்குதுன்னு பார்த்தோம்னா மேஜரா பார்த்தோம்னா ஃபார்ம்ஸ், ஃபீல்டு, ஃபேக்டரிஸ், மார்க்கெட்டு, இது எல்லாத்தையுமே வந்து டோர் டு டோர் ஸ்டெப்ஸ் வந்துட்டு நமக்கு ஜாயின் பண்ணக்கூடியது நம்மளுடைய ரயில். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா ரோட் ஸ்டெப்ஸ்ங்கிறது வந்துட்டு யூனிவர்சல் மாடல் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? உலகளாவிய போக்குவரத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எதுனா நம்மளுடைய ரோட்ஸ். ஸோ வேர்ல்டுல நமக்கு வேரியஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதுதான். ஏன்னா ரோட்ஸ்ங்கிறது தனி கம்யூனிட்டி கிடையாது. சரிங்களா? இட் இஸ் அ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுடைய ஒரு பார்ட் தான் இது. ஸோ ரோடு அப்படிங்கிறது. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட லாங்கஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா செகண்ட் லாங்கஸ்ட் ரோட் நெட்வொர்க். ஓகேங்களா? ரோட் நெட்வொர்க்லயே நம்ம செகண்ட் பிளேஸ். மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்தியா எல்லாத்துலயும் செகண்ட் பிளேஸ் தான். சரிங்களா? மேஜரா ஒரே ஒண்ணு மட்டும் 7th பிளேஸ் இருப்பாங்க. எதுல? காஃபில மட்டும் 7th பிளேஸா இருக்காங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம்னா டோட்டல் லென்த் பாக்குறப்போ ரோட்வேஸ் வந்துட்டு 56,3293 கிலோமீட்டர். எப்போன்னு பார்த்தோம்னா 2016. சரிங்களா? இப்போதைக்கு வரையுமே புக்ஸ்ல இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பேசஞ்சருக்கு பார்த்தோம்னா 85%, அதே மாதிரி வந்துட்டு கூட்ஸுக்கு இந்த சரக்கெல்லாம் கொண்டு போறதுக்கு பார்த்தா நமக்கு 70% வந்துட்டு ரோட்வேஸ் வந்துட்டு வருஷம் பயன்படுத்துறோம். சரிங்களா? ஸோ நமக்கு ரோட் வந்துட்டு ஒவ்வொரு பர்பஸை பேஸ் பண்ணியும் ஒவ்வொரு பிளேசஸை பேஸ் பண்ணியும் எந்த மாதிரி பிரிச்சுக்கணும்னு பார்த்தோம்னா NH, SH, டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ரூரல் ரோட்ஸ், பார்டர் ரோட்ஸ், இன்டர்நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரோட்ஸோட டைப்ஸ். ரோட்வேஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? சொல்லுங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுங்க? எப்படித்தானோ அதாங்க இப்போ அது இந்த மாதிரி வருதுங்களா? சோ அப்போ அப்படிங்கிறப்போ எதை வந்து நம்ம நேஷனல் ஹைவே இந்த மாதிரியான இருக்கு? நேஷனல் ஹைவே பேர்லயே இருக்கு நேஷனல் ஹைவே. அதை யார் மெயின்டைன் பண்றான்னு கேட்கலாங்க. புரியலைங்க. ஃபுல் நேஷனையும் கவர் வேற. அதாவது ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி. சரிங்களா?
ஸோ நேஷன் டு இன்னொரு நேஷன் இருக்கு பாத்தீங்களா, அத இணைக்கிறதுக்கும் அதுல இருந்து உருவாகக்கூடிய ஒரு பிரதான சாலை, ஒரு பெரிய வயல் நெட்வொர்க் மாதிரி வரும் சரிங்களா. ஸோ அதுதான் நேஷனல் ஹைவேஸ் சொல்லி சொல்றது. அதாவது ஸ்டேட் ஹைவேஸ்னா என்ன, ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்றது. ரூரல் ஹைவேஸ்னா என்ன, ஊருக்குள்ள ஃபுல்லா கனெக்ட் பண்றது. அப்ப நேஷனல் ஹைவேனா என்ன, நேஷனல் ஹைவே பெருசு எது, NH44. எங்க இருந்து எங்க வர, ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி. ஜம்மு காஷ்மீர்ல எந்த இடம், ஸ்ரீநகர். ஸோ அந்த மாதிரி வந்து பாக்குறப்போ நமக்கு நேஷனல் ஹைவேஸ் நிறைய இருக்கு சரிங்களா. ஸோ இதுல நமக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறப்போ ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்குள்ள சரிங்களா நம்மள வந்துட்டு ஒரு பார்டர் கனெக்ட் பண்ணும் சரிங்களா. அப்படி கனெக்ட் பண்ணி நமக்கு இந்தியா ஃபுல்லா வந்துட்டு நெட்வொர்க்கை வந்துட்டு மேஜரா கொண்டு வருது. இப்ப நம்ம சொல்றோம்ல மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து ட்ரிபியூட்ரிஸ் டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம். ஸோ அதனாலதான் அது நேஷனல் ஹைவேஸ் சொல்லி சொல்றோம். ஸோ நேஷனல் ஹைவேங்கும் போது மோஸ்ட்லி எந்தெந்த மாதிரியான மேஜர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கோ அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும். இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட்ஸ், நம்மளோட ஹார்பர்ஸ், ஸோ நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட பகுதிகள், இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ரோட்ஸ். யார் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் சரிங்களா. இங்க நமக்கு நேஷனல் ஹைவே ஆஃப் இந்தியா ஓகேங்களா. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்துல நமக்கு இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வந்துட்டு நமக்கு இந்த நேஷனல் ஹைவேஸ மெயின்டைன் பண்றாங்க. ஸோ நமக்கு இந்தியாவுடைய டோட்டல் லென்த் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1,11 கிலோமீட்டர்ஸ் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்மளுடைய டோட்டல் நெட்வொர்க்ல 1.8% வந்துட்டு இது ஆக்குபை பண்ணிருக்கு. எப்போன்னு பார்த்தோம்னா 2016 சென்சஸ் படி, அதோடைய புள்ளி விவரப்படி நமக்கு இதோட மொத்த நீளம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே எதுவா இருந்ததுன்னா NH7 சரிங்களா. இந்த NH7 எங்க இருந்துச்சுன்னா வாரணாசியில இருந்து, வாரணாசி எந்த ஸ்டேட், வாரணாசியுடைய பிரசன்ட் நேம் என்ன, உத்தர்காசி. உத்தர்காசிங்கிறது அப்ப அதோட ஓல்ட் நேம் காசி சரிங்களா. காசி அப்படிங்கிற பகுதி இப்போ வாரணாசி அப்படின்னு அழைக்கப்படுது. எங்கன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்ல சரிங்களா. அதுல இருந்து நமக்கு கன்னியாகுமரி வர இருந்ததுதான் NH4 ஓல்டு லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே சரிங்களா. சோ கிட்டத்தட்ட 2369 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. சோ இப்போ பிரசன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு NH44 லாங்கஸ்ட் ரோடு எதுனா NH44. சோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எங்க இருந்துன்னா ஸ்ரீநகர் எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வர. சோ டோட்டல் இருந்து பார்த்தோம்னா 4112 கிலோமீட்டர் சரிங்களா. சோ ஓல்டு லாங்கஸ்ட் எது, பிரசன்ட் லாங்கஸ்ட் எதுன்னு பார்க்கணும். சோ ஓல்டுனா NH4, இப்பனா NH44 சரிங்களா. சரி NH7 NH44. சோ அது எங்க எது இருந்துச்சுன்னா வாரணாசி டு கன்னியாகுமரி. இப்ப இது எங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. இதோட லென்த் 2369 கிலோமீட்டர்ஸ், இது 4112 கிலோமீட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் பாக்குறப்போ NH47A ஓகேங்களா. ஸோ எங்க இருந்து எது வரையும் பார்த்தோம்னா
எர்ணாகுளம் டு கொச்சி எந்த ஸ்டேட்? கேரளா. கேரளால எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட் வில்லிங்ஸ்டன் ஐஸ்லாண்ட், வில்லிங்ஸ்டன் தீவுல இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணும் இந்த நேஷனல் ஹைவேஸ். பட் இது ஓல்டு, சரிங்களா? ஓல்டு ஷார்டஸ்ட். அப்ப நியூ எவ்வளோ? NH எதுல இருந்து இது வரை? ஓகே, மொத்தம் 2 இருக்கு, சரிங்களா? ஷார்டஸ்ட்ல மொத்தம் 2 இருக்கு. சோ ஒன்னு பார்த்தோம்னா NH 548 ஒன்னு, சரிங்களா? இன்னொன்னு NH 118. மொத்தம் 2 ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவேஸ். சோ இது பார்த்தோம்னா நமக்கு மும்பை, இது பார்த்தோம்னா நமக்கு ஜார்க்கண்ட், சரிங்களா? இது மும்பை, இது ஜார்க்கண்ட், சரிங்களா? சோ மும்பைல இது எங்க இருந்து எங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு களம்பொலி அப்படிங்கிற இடத்துல இருந்து நமக்கு NH 348 உடைய ஜங்ஷன், சரிங்களா? களம்புலிங்கிற பிளேஸ்ல இருந்து NH 348 உடைய ஜங்ஷன் வர கனெக்ட் ஆகிறது தான் நமக்கு NH 548 அப்படிங்கிறது. முழுக்க முழுக்க மும்பைக்குள்ள, சரிங்களா? டோட்டலா பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணுது. இதுவே NH 118 அப்படிங்கிறது நமக்கு ஜார்க்கண்ட்ல எங்க இருந்து எங்கன்னு பார்த்தோம்னா ஹசன்பானி, ஹசன்பானி அப்படிங்கிற இடத்துல இருந்து நமக்கு ஷாம்ஷெட்பூர் அப்படிங்கிற பகுதிக்கு கனெக்ட் பண்றதுதான் நம்மளுடைய NH 118. இதுவும் பாத்தீங்கன்னா டோட்டலா 5 கிலோமீட்டர்ஸ். சோ ரெண்டுமே 5 கிலோமீட்டர்ஸ்ல இப்போ ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவேவா இருக்கு. ஆப்ஷன்ல நியூ இல்லைன்னா ஓல்டு தான் போடணும், சரிங்களா? பட் ஓல்டு வந்து நியூ வந்திருக்குன்னா நியூ தான் போடணும், ஓல்டு விட்டுறணும், சரியா? ஹசன்பானி